பொட்டேட்டோ இந்த மாதிரி வேக வச்சுட்டு தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போனோம்னா 3 பல் பூண்டு, அது மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தான் 2 பல் பூண்டு இல்லைன்னா 3 பல் பூண்டு, 3 டேபிள் ஸ்பூன் உடச்சக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. டிஃப்ரெண்ட்டான உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்ச உடனே உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்ச பவுடர் போட்டுடலாம். இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பண்ண பொட்டேட்டோ ஃப்ரை இந்த மாதிரி தான் வந்திருக்கு. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் எப்படி இருக்கீங்க? தயிர் சாதம் பண்ணுறதுக்கு வடித்து ஆற வச்ச சாதம் எடுத்துக்கோங்க. மேஷ் பண்ணிக்கோங்க. பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் விட்டுக்கோங்க. 1/2 கப் அரிசிக்கு 1/2 கப் பால். இது மாதிரி குழிக்கண்டியால் 3 கண்டி விட்டுக்கோங்க தயிர். இப்போது நம்ம இந்த தயிர் சாதத்தில் இந்த துருவன கேரட் போட்டுக்கோங்க. அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ண பச்சை மிளகா, அதுக்கப்புறம் குக்கும்பர் அது கிரேட் பண்ணது அதையும் போட்டுக்கோங்க. கிரேட் பண்ண இஞ்சியும் சேர்த்து போட்டுக்கோங்க. எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு அது வெடிக்கட்டும். வெடித்த உடனே இப்போ பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கணும். பெருங்காயமும் கொஞ்சம் போட்டு வெடிக்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அது வெடிக்கட்டும். கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க. போட்டு வதக்கிக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம் வதக்குனதை இந்த எடுத்து கொட்டிடுங்க.